வெல்கம் வியூஸ் எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம SB டார்கெட் சேனல் தமிழ். இந்த சேனலில் 20 மாதங்கள் என்னுடைய டார்கெட் அப்படின்ற தலைப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புரிஞ்சிருக்கும். என்னோட வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த 20 மாதங்கள் என்னுடைய ட்ரேடிங் வேல்யூவை நான் டபுள் பண்ணுறதுக்கு நானாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டார்கெட் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 20 மாதங்கள். அப்படி 20 மாதத்தில் உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் அமௌண்ட் டபுள் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் பார்க்குற எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி கேள்வி கண்டிப்பாக இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நாம் நம்மளோட அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் பண்ணும்போது லாஸ் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை நம்ம ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு தான் தோணும். எப்படி நம்ம ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஐடியாவே வராது நமக்கு. ஸோ அதே பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தர் பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டை நம்ம தள்ளி நின்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். ஸோ இது வந்து நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உண்மையான விஷயம். அப்படி நீங்கள் என்னோடய அக்கௌண்ட்டில் நான் ரெகுலராக ட்ரேட் பண்ணும்போது என்ன மாதிரியான ப்ராஃபிட் லாஸ் வருது, எவ்வளோ நாளில் அச்சீவ் பண்ண போகிறோம், ஸோ எந்த மாதிரியான தடங்கள்லாம் வருது, தடங்கள் நான் சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் வரும்போது அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு 75% பார்த்தீங்கன்னாக்கா விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட வீடியோவை பார்க்கும்போது உங்களால் கற்றுக்க முடியும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணவங்க என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்கும்போது அவங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதை எப்படிலாம் தவிர்த்துருக்கலாம் அப்படின்றத என்னோட வீடியோவை ரெகுலராக பார்க்கும்போது கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதுசாக கற்றுக்கிட்டு இதில் நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க இப்போ தான் புதுசாக என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்னும் போது ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போயே பார்த்து புரிஞ்சிக்க முடியும். ஆக்சுவலாக 90% மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸே கற்றுக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்லேயே லாஸ் ஆகிடுது, அதை விட்டு வெளியே வந்துடுறாங்க, திருப்பி என்ட்ரு ஆக மாட்டுறாங்க. புதுசாக கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வர இந்த மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன். நம்ம 16ஆம் தேதி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் காட்டுற அக்கௌண்ட்டில் ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ½ அன் ஹவர் நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா என்ன ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத மட்டும் தான் காட்டிட்டு வரேன். இனிமேல் பார்த்தீங்கன்னாக்கா இதையே நம்ம ஃபுல் டைமாக பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்னு நான் செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கண்டிப்பாக அதையும் காட்டுறேன். நேற்று சொன்ன ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா என்னோடய மந்த்லி ஹையஸ்ட்டு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு 90% 2021 மார்ச்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக 2021 மார்ச் கிடையாது, 2020 மார்ச் மாதம் ஹையஸ்ட் பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 1,36,630 ரூபா ஒரு லட்சத்துக்கு அப்படின்னும் போது 136% ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது ஒரு சின்ன மிஸ்டேக். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒவ்வொரு அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு விதமான வேல்யூவில் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அதனால் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இப்போ கிளியாரிட்டி ஆகிடுச்சு. இன்றைக்கி நாம் இன்ட்ராடேக்காக என்னென்ன ஸ்டாக்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம், என்ன ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத நாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபஸ்ட்டு ஒரு சில வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிஃப்டியோட லெவல்ஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் நிஃப்டியோட லெவலில் இப்போ அப்டேட் பண்ணுறதில்ல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து யார் வேணாலும் பார்த்தீங்கன்னாக்கா யூகிக்க முடியும். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. மார்க்கெட் எப்படி போனாலும் நாம் அதுக்குள்ளே நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ சக்ஸஸ் பண்ணிடணும். அதுதான் என்னோட தாட்டு. மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போனாலும் சரி, டவுன் ட்ரெண்ட் போனாலும் சரி, நாம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டில் அதில் ப்ராஃபிட்டாக லாஸாக இது மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணால் போதும் அப்படின்ற காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னாக்கா நான் மார்க்கெட்டோட லெவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் அப்டேட் பண்ணல. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹோல்டிங்ஸ் செக் பண்ணிக்குவோம். பஜாஜ் ஃபின்சர் 1ஆம் தேதி எடுத்த பொசிஷன் நேற்று ஓப்பனில் இருந்தது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிஃப்டிக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் ஒரு 4-5% வருதுன்றது 10 நாளில் பெரிய விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு 5% வந்துடுச்சு. காலையிலேயே 11,910க்கு நம்ம செல் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 5% நமக்கு ப்ராஃபிட்டு, பொசிஷன் க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா புது என்ட்ரி ஒன்று ஸ்பைஸ் ஜெட் வந்திருக்கு. 38 ரூபா 70 காசுக்கு நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். இதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து ஒரு 10 நாள் நமக்கு டார்கெட் 10லேருந்து 15% தாராளமாக எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா ஒன்று எக்ஸிட் ஆகிட்டு போகிறோம், இல்லை அப்படின்னா ஸ்டாப் லாஸ். நமக்கு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம எந்த ட்ரேடுமே பண்ண போகிறதில்ல, நம்ம சேஃபாக தான் இருப்போம். நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி 15வது நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபண்ட் வேல்யூ எவ்வளோ இருந்திருக்கு பாருங்க, 1,68,366 ரூபா 39 காசு இருந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ 16,338 ரூபா 47 காசு இருந்திருக்கு. நெட் வேல்யூ 1,84,704 ரூபா 86 காசு இருந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்ட் டைம் சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ½ அன் ஹவர் நம்ம மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ்ன்றதை நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம். நான் அடிஷ்னலாக ஒரு காலத்தை ஆட் பண்ணியிருக்கேன்.
இதையே நம்ம ஃபுல் டைமா பண்ணிருந்தோம் அப்படின்னா எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதையும் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா செப்பரேட்டா பிரிச்சிருக்குன்னு சொல்லலாம். அது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் தனியா பிரிச்சாச்சு, ஃபுல் டைம் தனியா பிரிச்சாச்சு. இப்போ எதுக்காக நான் தனித்தனியா பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரே அக்கௌண்ட்டை நான் ஃபுல் டைம் பார்ட் டைம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு லெட்ஜர் சரியா தெரியாது எதில் எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இதை வந்து நான் பிரிச்சு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா எக்ஸெல்லையும் செப்பரேட்டா பண்ணியிருக்கேன். அதே போல பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்ட் டைம்ல வந்து 1 lakh வேல்யூ போடுறோம். அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட்ல நான் ஃபுல் டைம்ல பாத்தீங்கன்னா 1.35 lakhs போடுறேன். அதனால ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ லெட்ஜர்லன்னு காட்டும் போது உங்களுக்கு செப்பரேட்டா நான் என்ன பிசினஸ் பண்றேனோ அதை லைவா காட்டிடுவேன். இப்போ எக்ஸல் அப்படின்னும் போது நான் இந்த வேல்யூக்கே 1 லட்ச ரூபாய் வேல்யூக்கே நான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்ட் டைம் பாருங்க, முன்னாடி பார்த்ததுதான் 1,84,704 ரூபாய் 86 காசு இருந்திருக்கு. அதே போல ஃபுல் டைம்ல பாத்தீங்கன்னா 1,85,018 ரூபாய் 76 காசு. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ரெண்டுத்திலேயே சேமா தான் நான் காட்டியிருக்கேன். 1,78,065 ரூபாய் 78 காசு. இப்போ இந்த ரெண்டு அக்கௌண்ட்ல நம்மளோட டார்கெட் எதுல ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இதுல இன்னும் தெளிவா இருக்கும் பாருங்க. பார்ட் டைம் ஃபுல் டைம் செப்பரேட்டா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 1,78,065 ரூபாய் 78 காசு. ரெண்டுத்திலேயே சேமா தான் காமிச்சிருக்கேன். இப்ப கரண்ட் வேல்யூ பாருங்க 1,84,704 ரூபாய் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 1,85,000 கிட்டத்தட்ட ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த 16ஆம் தேதியில இருந்து ஈக்குவலா தான் இருக்கு. போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் எல்லாம் வரும். அதை வந்து ரெகுலரா வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நம்ம இன்ட்ராடேக்காக 7 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கோம். ONGC, பஜாஜ் ஃபினான்ஸ், கோட்டக் பேங்க், இந்துஸ்தான் லீவர், ரிலையன்ஸ், பஜாஜ் ஃபின்சர், ஏசியன் பெயிண்ட், இந்த 7 ஸ்டாக்ஸ். இந்த 7 ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கோட்டக் பேங்க், இந்துஸ்தான் லீவர் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட்ல புக் பண்ணிருக்கோம். மத்த 5 ஸ்டாக் வந்து லாஸ் ஆயிருக்கு. டோட்டலா பார்க்கும்போது ஒரு 0.25% நமக்கு லாஸ், 330 ரூபாய் 23 பைசா லாஸ். இதோட நமக்கு டாக்ஸ், புரோக்கரேஜ் எல்லாம் ஆட் ஆயிட்டு எவ்வளவு நம்மளோட அக்கௌண்ட்ல டெபிட் ஆகுது அப்படின்றத நம்ம நாளைக்கு செக் பண்ணிக்குவோம். நம்மளோட அக்கௌண்ட்ல பாருங்க ONGC, பஜாஜ் ஃபினான்ஸ், கோட்டக் பேங்க், இந்துஸ்தான் லீவர், ரிலையன்ஸ், பஜாஜ் ஃபின்சர், ஏசியன் பெயிண்ட் நான் சொன்ன 7 ஸ்டாக் தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கோட்டக் பேங்க், இந்துஸ்தான் லீவர் மட்டும் ப்ராஃபிட் வந்திருக்கு. நெட்னு பார்க்கும்போது 330 ரூபாய் 23 காசு வந்து லாஸ் ஆயிருக்கு. இப்போ லெஜர்ல பாருங்க 1,68,366 ரூபாய் 39 காசு இருக்கு. நான் லெஜர்ல எவ்வளவு அமௌண்ட் காட்டணும் அதுதான் இருக்கு. இன்னைக்கு 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு 4,000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறுதலா பாத்தீங்கன்னா ஒரு 4,000 ரூபாய் டெபிட் ஆயிருக்கு செட்டில்மெண்ட்டுக்காக. ஆக்சுவலா இது வந்து தவறுதலான டெபிட். இது அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிருக்கு இன்னைக்கு அமௌண்ட். அவ்வளவுதான், வேற எந்த அமௌண்ட்டும் இது உள்ள வரல. ஓகேங்களா. மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ பாருங்க 16,338 ரூபாய் 47 காசு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அக்கௌண்ட் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் ரெகுலரா காட்டிட்டு வர வீடியோல போடுற அக்கௌண்ட் தான் அது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ½ hour நம்ம ஒர்க் பண்ணிருந்தா போதும். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஃபுல் டைமா நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான ப்ராஃபிட் லாஸையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்ட்ல பாருங்க சேம் கம்பெனிஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் எடுத்திருக்கு. நான் வேற கம்பெனி எடுக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுன்றதாக இந்த பார்ட் டைமா பண்ண எப்படி இருக்கும், ஃபுல் டைமா பண்ண எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி காட்டுறேன். இப்ப பாருங்க இன்னைக்கு அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட் பாருங்க 3,963 ரூபாய் 44 காசு வந்திருக்கு. ஆக்சுவலா அதுல வந்து ஒரு 0.25% லாஸ் வந்திருக்கு. இந்த அக்கௌண்ட்ல 3,900 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு ஃபுல் டைம் பண்ணும்போது. இது வந்து பாத்தீங்கன்னா 1,35,000 ரூபாய் வேல்யூ. நான் உங்களுக்கு எக்ஸல்ல காட்டும் போது பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா 1 லட்ச ரூபாய் தான் போட்டு தான் பாத்தீங்கன்னா எக்ஸல்ல கால்குலேஷன் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா அது 1 லட்ச ரூபாய் காட்டிட்டு இது 1,35 காட்டும் போது உங்களுக்கு வந்து கிளியரா தெரியாது. அதனால ரெண்டுமே பாத்தீங்கன்னா எக்ஸல்ல ஈக்குவலா போட்டிருக்கேன். ஓகே, இது வந்து இன்னையோட பிசினஸ் தாங்க. நாளைக்கு எப்படி நமக்கு பிசினஸ் எப்படி இருக்கு, மார்க்கெட் எப்படி இருக்கு, ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத நம்ம நாளையோட வீடியோல பார்ப்போம். ஓகே, பாய்.